Hi friends, welcome to SRK Home. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா நல்ல காரசாரமான ஸ்பைசியான நாட்டுக்கோழி குழம்பு தான். இந்த குழம்பு வந்து சுட சுட சாதத்தோட இட்லியோட போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப டேஸ்டா இருக்கும். இந்த குழம்பை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டீங்கன்னாக்கா எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு மோட்டிவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வீடியோ பார்க்கும்போது லைக் பட்டனை தட்டி விட்டீங்கன்னாக்கா நிறைய நண்பர்கள் வந்து சமைக்க தெரியாம பிகினர்ஸு, பேச்சுலர்ஸு, இல்லத்தரசிங்கெல்லாம் நிறைய பேர் யூடியூப்பை பார்த்து தான் சமைக்கிறாங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனலை பார்த்து சமைக்கிற நிறைய பேர்த்துக்கு போய் சேரும், யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்கும்போது எல்லாரும் லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு நான் வந்து இன்னைக்கு 1.25 கிலோ நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன். அதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 கப்பு தயிர் நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணிட்டு சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு, ஒரு பாதி லெமனோட ஜூஸு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் இதை நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுட்டு செய்யக்குள்ளார சிக்கனில் வந்து நல்லா இந்த மசாலாலாம் இறங்கியிருக்கும். குழம்புல சாப்பிடும்போது சிக்கன் மட்டும் தனியாக டேஸ்ட் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செஞ்சிங்கனாக்கா சிக்கன்லேயும் நல்லா உப்பு காரெல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா வந்து வறுத்து அரைக்கணும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பேனை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், 2 ஸ்பூன் காஞ்ச கொத்தமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இந்த குழம்புக்கு வந்து சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்குங்க. ஏன்னா நாட்டுக்கோழிங்கிறனால கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும், அதனால தான். 1 ஸ்பூன் குருமிளகு. அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் நல்லா வறுபட்டு ஒரு ஸ்மெல் வரும், அந்த அளவுக்கு இதை நல்லா வறுத்துக்குங்க. கேஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. கருகிடாமல் இதை நல்லா வறுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த அளவுக்கு நல்லா வறுத்துட்டு இதோட பிளேட்டில் மாற்றிடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. இது வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைனாக பொடி பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மிக்சி ஜாரில் ஒரு 1/4 மூடி அளவுக்கு துருவிய தேங்காய். இந்த துருவிய தேங்காய் வந்து இந்த ஜாரில் போட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் கசகசாவை சுடுதண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கலாம். கசகசா வந்து சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு சேர்த்திக்குங்க, இல்லைன்னா அரையாது. இல்லை கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 7லேருந்து 8 வரமிளகா வந்து உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்குங்க. இதை நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வறுத்துக்கலாம். இந்த மிளகாவை நல்லா இந்த அளவுக்கு வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கோங்க. ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அது இதில் போட்டுக்கலாம். நாட்டுக்கோழி வந்து சின்ன வெங்காயம் போட்டு செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து இதில் ஒரு 7லேருந்து 8 பூண்டு, ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கொஞ்சமாக கொத்தமல்லி. இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு அடுத்து இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்திட்டு இந்த தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் நம்ம வறுத்து வச்ச மிளகாவை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சிட்டு வந்துடலாம்.
இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு வந்து நம்ம குக்கரில் செஞ்சுக்கலாம். ஏன்னாக்கா நாட்டுக்கோழி வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் குக்கர்லேயே செஞ்சுக்கலாம். ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அடுத்து இதில் தேவையான அளவு நல்லெண்ணெய். நாட்டுக்கோழி குழம்பு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி செய்யுங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனணும். அடுத்து இதில் ஒரு பீஸ் பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை இது போட்டு தாளிச்சிட்டு அடுத்து இதில் ஒரு 7லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள். இது வந்து கலருக்காகத்தான், இருந்தால் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா. இந்த மசாலா சேர்த்திட்டு இந்த ஆயிலே ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மசாலையை நல்லா இந்த ஆயிலே நல்லா வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் நம்ம ஊற வச்ச சிக்கனு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாட்டுக்கோழியை இதில் சேர்த்திட்டு இந்த ஆயில்லையே இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 50% வந்து இதுலேயே குக் ஆயிடணும். குழந்தைங்களுக்கெல்லாம் பிராய்லர் கோழி கொடுக்காம இந்த மாதிரி நாட்டுக்கோழி செஞ்சு கொடுத்தீங்கன்னாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு நல்லா இதை குக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த இந்த ஸ்பைசஸ் இது கூட சேர்த்திக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மூடி போட்டு ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணியாச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி குழம்ப வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்து இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்திட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சணும். அடுத்து இதில் 1 ஸ்பூன் பெப்பர் தூள் போட்டுட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான காரசாரமான ஸ்பைசியான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு வந்து சுட சுட சாதம் இட்லி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.